போன வாரமே சொன்னேன், நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்க? 8வது உயரத்துல. கேட் ஆஃப் ஹெவன் சர்ச் இல்லையா? 8வது உயரத்துல. அது எவ்வளவு தூரம்? உஷார் ஆயிட்டீங்க, பரவாயில்லையே. பிதாவின் வலது பாரிசத்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கையை கொண்டு போய் எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? வலது பாரிசத்துல. ஹல்லேலூயா. So you are in thick relationship Jesus. Amen. இயேசுவோட எப்படி இருக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்? சொல்லுங்க. திக் ரிலேஷன்ஷிப். நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்களே, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திக் ரிலேஷன்ஷிப். யாரும் நடுவில் வர முடியாது, நீங்களும் வர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வலது பாரிசத்துல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் நெருங்க முடியாது. பிசாசு நெருங்க முடியுமா? சொல்லுங்க. சாத்தான் நெருங்க முடியாது, வியாதி நெருங்க முடியாது, தீங்கு செய்ய மனுஷர்கள் நெருங்க. சொல்லுவோமா? எட்டாத உயரத்திலே முழு மனதாய் ஓஹோ ஹோ ஹோ. எட்டாத உயரத்திலே மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், எஸ், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன். என்னிலா நன்மைகள், என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வு செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என்னிலா நன்மைகள், என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு கர்த்தர் உங்கள் மேல நன்மைகளை வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார். இப்படி யோசிச்சு பாருங்க. இந்த நாளுக்கு உங்களுக்கு ஒரு கிருபை தேவைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கான கிருபை தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 பாயிண்ட் உங்களுக்கு கிருபை இன்றைக்கு தேவை இந்த நாளுக்கு அப்படின்னா 300 பாயிண்ட் கிருபை உங்க மேல வச்சிருக்காரு. புரிஞ்சவங்களாம் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவும் நமக்கு நம்ம மேல இருக்கிற அதிகாரமும் நம்மளுடைய கெப்பாசிட்டி, ஆண்டவர் வச்சிருக்க கெப்பாசிட்டி தெரியாதனால தான் வசனம் சொல்லுது, அறியாமையினாலே சங்காரமாகிறார். ஆமென். You don't know the grace that God has vested upon you. You're full of grace. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபை பெற்றவர்களே நீங்கள் வாழ்க. வாழ்த்தாதவங்க எல்லாம் வாழ முடியாது. இன்னொரு சொல்லுங்க, கிருபை பெற்றவர்களே வாழ்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல கிருபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபைக்கு அளவே இல்லை, அது அளவற்ற கிருபை. ஆமென். தேவனுடைய நன்மையினால் நிரப்பியிருக்கிறான். அதிக நேரம் நீங்கள் ஆண்டவர் ஆராதிச்சிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் போன வாரம் ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பித்தேன். ஸோ ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கண்டினியூ ஆன் தட். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? நான் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். பாருங்க, ஆலயத்துக்கு போகும் பொழுது அந்த ஆலயத்தில் தேவனுடைய வழிகள் வெளிப்படுகிறது. அவருடைய வழிகளை என்ன செய்கிறார்? அங்கே போதிப்பார். அவருடைய வழிகள், ஒவ்வொரு வார்த்தையா நீங்க எடுத்தீங்க, ரொம்ப அழகா இருக்கும். அவர், he, God himself, the God of heaven and earth, the God with the first position, with authority, with grace, with honor, அவருக்குள்ள எல்லாவற்றையும் கொண்டு அவரே உங்களை போதிப்பார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்கூல்ல இருக்கிற, ஒரு காலேஜில் இருக்கிற the number 1
பெஸ்ட் டீச்சர் வச்சுக்கோங்க, இல்லை டீச்சர் பிரின்சிபல்னு வச்சுக்கோங்க. எப்பவுமே பிரின்சிபலே உங்க கூட இருந்து உங்களையே கைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை இப்படி வச்சுக்கோ, ஒரு வாட்ச் கட்டிருக்கீங்க, அந்த வாட்சை செய்தவர் உங்களோடையே இருந்தது. எந்த ரிப்பேர் ஆனாலும் நான் தான் அந்த வாட்சை செஞ்சேன், அதனால் ஐ நோ வாட் இஸ் த ரைட் திங் டு டூ அப்படின்னு கூட இருந்து அதை கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வாழ்க்கையை கரெக்ட் பண்ணுற அவர், உங்களை உண்டாக்கின அவர் உங்கள் கூடயே இருக்கிறார். He is the one who teaches you. Hallelujah. Amen. He will. அவர் தமிழ் ஆங்கிலத்தில் இருக்கு, He will teach us His way. He will. I'm just அதை ரீகேப் பண்றேன். will அப்படின்னா 100% அவர் மாத்திரம், வேற யாரும் இல்லை. He will. He may, He might இல்லை, நிச்சயமா போதிப்பார். போன வாரம் ஒரு வார்த்தையும் சொன்னேன், ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவருடைய சத்தத்தை நாங்கள் எப்படிங்க கேட்கறது? நீங்க ஆடுகளா இருந்தா கண்டிப்பா கேட்பீங்க. ஆமென். ஆடுகள் தங்கள் மேய்ப்பருக்கு என்ன செய்யுமா? செவி கொடுக்கும். We have to hear. We are hearing God's voice. அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தில் பார்க்கிறோம், He will teach. கற்றுக் கொடுக்கிறவர். ஆமென். is the one who teaches us. அவர் வார்த்தையினாலே. ஆமென். அவர் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அவர் வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம். Hallelujah. So his words, our வார்த்தை. Amen. As a teacher. Hallelujah. So before having anyone as your teacher, ரொம்ப சிம்பிள் தாங்க இன்னைக்கு. ஆனால் ஆண்டவர் பிரிமல் இந்த வார்த்தையை மூலம் உங்களோட பேசுவார்னு விசுவாசிக்கிறேன். எந்த டீச்சரை நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அவரை மட்டும் உங்கள் டீச்சராக வச்சுக்கோங்க. Hallelujah. He will be your teacher. Before we decide our walk and path, please decide your teacher. யார் உங்களுக்கு போதனை சொல்றவங்க, யார் உங்களுடைய டீச்சராக இருக்கிறாங்க, யாருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க? Your teacher should be the Holy Spirit. Hallelujah. சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற ஆவியானவர். He is the best teacher. Hallelujah. அவரை போல பெஸ்ட் டீச்சர் நமக்கு இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. He is my personal teacher. அப்படி சொல்லுவாங்களே, எனக்கு பர்சனல் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அதில் சந்தோஷப்படுவாங்க. பர்சனல் டாக்டர். உங்களுக்கு ஒரு பர்சனல் டாக்டர் இருக்கார், யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாரு? $100 டிப்ஸ் அவருக்கு கிடைச்சிச்சு. அவர் அந்த சப்வேல வாசித்த அந்த பீஸ், இட் வாஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ஒர்க் எவர் ரிட்டன் பை ஹிம். அவரால் எழுதப்பட்ட அந்த மியூசிக்கல் நோட்லேயே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எழுதப்பட்ட ரொம்ப விசேஷமான ஒரு மியூசிக்கை தான் அவர் எழுதினாராம். அவர் வாசித்த அந்த வயலினுடைய விலையே $3 மில்லியன். அவ்வளோ விலையேற பெற்ற வயலினில் தான் அவர் வாசித்தார். அதுக்கு முந்தின வாரம் தான் ஒரு கான்சர்ட்டில் 2000 டிக்கெட் விற்று பாஸ்டன் என்ற இடத்துல. ஒவ்வொரு டிக்கெட்டு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அவர் $100 அவருக்கு அதற்காக பே பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட வயலினிஸ்ட் தான் அந்த சப்வேல வாசித்தார். ஆனால் எவ்வளோ தான் கிடச்சிது? 30. இந்த வாட்டர் பாட்டில் பார்த்துருக்கீங்களா? நம்ம ரோட்டு கடையில் வாங்கினோம்னா 10 ரூபாய்க்கு வாங்கலாம், ரயில்வே ஸ்டேஷனில் 9 ரூபாய்க்கு வாங்கலாம், ரோட்டு கடையில் 15 ரூபாய்க்கு வாங்கலாம், ஜிம்முக்கு போனால் 20 ரூபாய்க்கு வாங்கலாம், தியேட்டருக்கு போனால் 30 ரூபாய்க்கு வாங்கலாம், ஃப்ளைட்டில் போனால் 120 ரூபா. ஆனால் அதே தண்ணி, அதே பாட்டில். ஆனால் அது எங்கே இருக்குதோ அப்பதான் அதோடைய வேல்யூ. ஹல்லேலூயா. பக்கத்தை பார்த்துக்கலாம், நீங்க எங்க இருக்கீங்க? எட்டாத உயரத்திலே முழுமனதாய் ஸ்தோத்திரம், முழு பலத்தோட எட்டாத ஹல்லேலூயா. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. தேவனோடு உங்களை உட்கார வச்சிருக்கிறாருங்க. You have such a great privilege. Hallelujah. அப்போ ஆண்டவரோடு இருக்கிற உறவு
ஆண்டவரோடு இருக்கும்போது ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, why I am in this condition, கேள்வி இருக்குது இல்லையா? ஆமென். இப்போ ஆண்டவரோடு உறவாடின ஒருத்தர் எனக்கு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரோடு இருந்த ஃபர்ஸ்ட் மேன் யாரு? ஏனோக். வெரி குட். சரி, அதுக்கு முன்னாடி ஆண்டவரோட உறவாடினவர், அவரை போல ஆண்டவரோடு உறவாடினவர் யாருமே இல்லை. He knew his position. He knew where he is. ஆதாம் ஏவாள் தேவனோடே சஞ்சரித்து தேவனோடே இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு, ஹல்லேலூயா, அவருக்கு செவி கொடுத்து கூடயே இருந்தவங்க தான். இப்போ என்ன நடந்துச்சு? ஒரே ஒரு காரியம், அதை மாத்திரம் உங்களோட சொல்லிட்டு, கர்த்தருடைய சத்தத்துக்கு இல்லை அவருடைய வழிகளில் நடப்பதற்கு நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் இந்த முதல் 5 வசனத்தை வாசிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. Praise God. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த அதிகாரத்தில் நடந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டுமிருகங்களிலும் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளது. இதை நம்ம புதிய ஏற்பாட்டிலும் இந்த வார்னிங்கை அப்போஸ்தலர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அவர்களுடைய we know the wiles of the devil, தந்திரங்கள் அவங்களுக்கு அறியாதவைகள் அல்லவே. ஸோ அவன் தந்திரம் உள்ளது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த தந்திரம் உள்ள பிசாசு என்ன பண்றான்? ஒரு கேள்வியை எழுப்புகிறான். இந்த முதல் வசனத்தின் 2வது பகுதியை வாசிப்போமானால் பாருங்க, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்போ நல்ல உறவோடு தேவனுடைய சமூகத்துல ஆனந்தமாய் சந்தோஷமாய் இருக்கிற, தேவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த உறவுக்குள்ள ஒரு கேள்வியை கொண்டு வரதான் பிசாசுடைய முதல் வேலை. He brings an interrogation, ஒரு இன்ட்ரோகேட்டரி, ஒரு மெசேஜ் ஒன்று கொண்டு வரான். இப்போ நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்ன சொன்னார்? 2ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். பாருங்க, முதல்ல ஆண்டவர் சொன்னது என்னது? தோட்டத்தில் உள்ள சகல கனிகளும் நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இப்போ என்ன பண்றான் ஆண்டவர்? சொன்னதையும் 2வது ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து ஒரே ஸ்டேட்மெண்டா சொல்றான். நல்லா கவனிங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க. சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லைல்ல? நீங்க நல்ல வாசிங்கன்னா தெரியும். 2 ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. சகல கனிகள் நீங்க புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் என்ன செய்வேனா? See how he manipulates. நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தினுடைய ஆட்களுடைய வேலையே என்னதான்? மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. உங்களுக்கு எப்படியாவது மாற்றி தேவன் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை அப்படியே உங்களுக்கு என்ன செய்யணும்? ரிவர்ட் பண்ணி நீங்க உங்களுக்கு அந்த பாவத்துக்குள்ள விழ வைக்கிறது தான் பிசாசனுடைய கண்ணி. அப்போ நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இப்படிப்பட்ட கேள்விகள் உங்களை வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டிலேயே வந்து உங்களை குறிச்சோ உங்கள் பிள்ளைகளை குறிச்சோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் அல்லது ஃபோனை பண்ணி யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னா உடனே முதல்ல நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கணும்? ஆவியானவரே, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவரே,
என்னை போதித்து நடத்துகிறவரே, இது சரியா இல்லையான்னு எனக்கு நீங்க சொல்லுங்க. உடனே அவங்க சத்தத்துக்கு, யார் சொல்றவங்க சத்தத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? செவி கொடுக்க கூடாது. இப்போ இந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா, இவர்கள் ஆவிக்குரியவர்களாகவும் இந்த பிசாசு மாம்சத்தின் கிரியையினாலே அழிவுக்கு ஏதுவானவைகளை சொல்லி கொடுக்கிறவனாகவும் இங்கே நீங்கள் அவனை பாருங்க. ஸோ அப்போ அவன் என்ன செய்யறான்? ஒரு கேள்வியை கேட்ட உடனே இப்போ ஏவாள் என்ன செஞ்சிருக்கணும்? அங்கே உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முதல் ஸ்டெப்பில் பிசாசு விரட்டுறது தான் பெஸ்ட் ஸ்டெப்பு. ஃபர்ஸ்ட் கேள்வி வரும் பொழுதே நோ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் திஸ், கர்த்தர் எங்களை பார்த்து கொள்வார் அப்படின்னு முதல் ஸ்டெப்லேயே பிசாசு விரட்டுறது தான் பெஸ்ட் ஸ்டெப். ஹல்லேலூயா. யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம் இல்லையா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது அவனை உங்களை விட்டு ரெசிஸ்ட் தி டெவில். முதல்ல ரெசிஸ்ட் பண்ணிடணும். கொஞ்சம் விட்டுட்டோம்னா என்ன செய்வான்? பிடிச்சுக்குவான். இப்போ அதுக்கு உடனே ஏவாள் என்ன பண்ணிட்டாங்க? பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பதில் சொன்னாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். She revealed the revelation that God gave to them as a secret. ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை கொடுத்திருந்தாரு, ஒரு ரெவலேஷனை கொடுத்திருந்தாரு. ஜீவன் எங்க இருக்குது, நாலேஜ் எங்க இருக்குதுன்னு ஒரு ரெவலேஷன் கொடுத்தார். அந்த ரெவலேஷனை யார்கிட்ட சொல்லணும், எங்க பேசணும்னு உங்களுக்கு எனக்கும் தெரியணும். எடுத்த உடனே பிசாசுட்ட போய் அதை சொல்லணுமா? போய் சொல்லிட்டா. என்ன சொன்னா? வாசிங்க. நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். வாழ்க்கைக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்திருக்கிறாரு. இந்த வாழ்க்கைக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு போய் அழிவை கொடுக்கிறவன் இடத்துல போய் என்ன பண்ணிட்டா? வெளிப்படுத்திட்டா. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு அநேக முறை தேவனுடைய உறவை நம்ம இழக்கிறதுக்கு காரணமே ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தாம மாம்சத்துக்குரியவர்கள் இடத்துல போய் ஆலோசனை கேட்டு மாம்சத்துக்குரியவைகளை நடப்பித்து நம்முடைய முற்பிதாக்கள் இப்படிதான் செஞ்சாங்கன்னு அதே ஆலோசனையை கேட்டு செய்யறதுனால தான் தேவனுக்குள்ள இருக்க உறவு என்ன ஆயிருது? கட்டாயிருது. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நாட் அட் ஆல் நீடட். அந்த இடத்துல போய் ஏவாள் பிசாசுகிட்ட சர்ப்பத்துக்கிட்ட சொல்லணுன்ற அவசியமே இல்லை. நோ நீட் டு ரிவீல் காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் லிவிங். ஆண்டவர் லிவிங்கான கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செய்யணும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவன் சொன்ன உடனே பிரிமாலே அவன் பாருங்க, அவன் மாம்சத்துக்குரியவனா இருக்கிறதுனால அவன் எப்படியாகிலும் இவங்களை கவிழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்துல என்ன செஞ்சான் அப்படின்னா 3 பொய்யை சொன்னான். ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். I will finish at 10:40, around 10:40. பாருங்க, 3 பொய் சொன்னான். He said 3 lies. அடுத்து நம்ம வாசிக்கிறோம், வேகமா அது வாசிக்கலாமா? அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. போதும். முதல் லை என்னது? நீங்கள் சாகவே சாவது இல்லை. எபேசியர் 4:27 வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். மாம்சத்துக்குரியவர்களுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். மாம்சத்தில் பேசுகிறவர்களுக்கு உங்க வீட்டுல இடம் கொடாமலும், வாயை திறந்து சொல்லுங்க, அப்பதான் இடம் கொடுக்க மாட்டீங்க. நம்மளே சில வேளை மாம்சத்துல பேசிட்டு இருக்கோம். I think today the Lord wants to warn us. நீ ஆவிக்குரியவனா இருக்கிறதுனால உன்னிடத்திலும் மாம்சத்துக்குரியல வர விடாத, நீயும் மாம்சத்துக்குரியல மற்ற இடத்துல பேசாத. That will tumble your family and others' family too. Hallelujah. அப்போ என்ன சொல்றாருங்க பிரியமானவர்களே? முதல் பொய் சொல்றான். நீ என்ன பொய் சொல்றான்? நீங்கள் சாகவே சாவது இல்லை. இப்ப தேவனுடைய வழியையும் தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஃபாலோ பண்ணலைன்னா என்னதான் நடக்கும்? என்ன எழுதப்பட்டிருக்கிறது?
பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பிசாசு சொன்னது கரெக்டா? ரோமர் 6:23 கரெக்டா? சொல்லுங்க. வசனம் தானே சத்தியம். அதனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, என்னுடைய ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறாங்க. அப்ப இந்த உறவை ஆண்டவர் அவரா பிரிக்கல, அவர் ஆசைப்படுறாரு. உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். நான் நம்முடைய செயல்பாடுகள் சில வேளை தெரியாம தான். இது மற்றவங்கனாலே நடக்கும். உங்களுக்கு அவங்களுக்கு விரோதம் சில வேளை வந்துடும். யாருனாலும் போறாம. அப்போ நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பிசாசு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்பான் சைட்ல இருந்து. ஆனா நம்ம அவனுக்கு செவி கொடுக்க அவசியம் இல்லை. we have to know the wiles of the devil. ஆமென். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அப்ப 6:23 படி பாவத்தின் சம்பளம் மரணங்க. ஆனா அங்கே பிசாசு சொல்றான், நீ சாகவே சாவது இல்லை. அப்ப பிசாசுடைய வேலை என்னன்னா, தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை he will மிஸ்இன்டர்பிரட்னா தவறாக என்ன செய்கிறான், அதை போதிப்பான். எது இருக்கோ அதை இல்லைன்னு சொல்றது, எது இல்லையோ அதை இருக்குன்னு சொல்றது. இப்ப ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் இவன் நம்பி இருக்கணுமா, பிசாசு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பி இருக்கணுமா? ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பி இருக்கணும் இல்லையா? ஆனா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிசாசு சொன்னதை நம்பிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரோடு இருக்கும்படி தான் உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். வசனத்துல வாசிக்கிறோம்ல, how you hear. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதா அப்படின்னா நீங்க எவ்வளவு கேட்டு சந்தோஷம், முள்ளில் உள்ள விதைத்த அந்த விதையை போல இருந்தா கேட்டு சந்தோஷப்படுவோம். ஆனா அந்த உலகத்தின் எல்லா விதமான கவலைகள் பாரங்கள்லாம் வந்த உடனே என்ன பண்ணிருது, அது விதையை நீங்க கேட்ட விதத்தை சோக் பண்ணிருது. அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருதயத்தில் நிற்குது, சிந்தையில போய் செயல்பட விடல. அருமையான தேவ பிள்ளையே, நீங்க என்னுடைய சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்க. நீங்க ஒரு நாள் உங்க உறவுல யாரும் நடுவில் வரவே, நீங்களும் ஆண்டவரும் உங்க உறவு ஒழுங்கா இருந்துச்சுன்னா உங்க குடும்ப உறவு ஒழுங்கா இருக்கும், உங்க பிள்ளைகள் உறவு ஒழுங்கா இருக்கும். இதை நான் யாரை வச்சு சொல்ல, நான் என்னைய வச்சே சொல்ல விரும்புகிறேன். எனக்கு தெரியும், என்னைக்கு எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு கொஞ்சம் தள்ளி போகும் போதே வீட்டில் நடக்கிற காரியத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா வீட்டின் தலைவனா கர்த்தர் ஹஸ்பண்டை தான் வச்சிருக்கிறாரு. ஹஸ்பண்ட்ஸ் ப்ளீஸ், இட் இஸ் இன் யோர் ஹெட். நீங்க வீட்டின் தலைவன் சொல்றதை விட நீங்க வீட்டில இருந்து உங்க வீட்டை கீழே இருந்து தாங்குற தூணா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. The way you behave, the way you are, the way the family will be blessed. ஆமென். நீங்க மட்டும் ஒன்று செஞ்சுட்டு உங்க பிள்ளைய மட்டும் ஒன்று செய்ய வைக்க முடியாது. நான் அனுபவத்தில் தான் சொல்றேன். வாட் யூ ஆர், தே வில் பி. ஒரு ஆள் டெய்லி குளிப்பாராம், மனைவி விட்டு பிரிஞ்சுட்டார், ஆனால் அந்த பையனை வளர்த்தாராம். டெய்லி குடிப்பாரு, ஆனால் அந்த பிள்ளையை மட்டும் அவ்வளோ நல்லா வளர்த்தாரு. நைட் நல்லா தூங்க வச்சுட்டு காணாம போயிடுவார். ஒரு நாள் பார்த்து நைட் எந்திரிச்சிருக்கான், பார்த்தா அவங்க அப்பாவை காணோம். மெதுவாக வெளியே வந்து கதை திறந்து பார்த்துருக்கான். மழை பெஞ்சிருந்தனால நல்லா கால் தடம் தெரியுது, அவங்க அப்பா ஷூ. அது மேலேயே காலை வச்சு போயிட்டான். போனால் சாராய கடையில் உட்காந்துருக்காரு. அவங்க அப்பா பார்த்தோன்னு ஷாக் ஆகிட்டார். ஐயோ, நீ எப்படி இங்கே வந்த? ஆமாப்பா, அவங்கள காணோன்னு தேடினேன். பார்த்தா அவங்க ஷூ அச்சு நல்லா அந்த மழை பெஞ்சதில் சகதியில் தெரிஞ்சிச்சு. சூப்பராக கால் வச்சு இங்கே வந்துட்டேன். அப்பா கால் அடியில் தான் பிள்ளைகள் வருவாங்க. ஸோ இட் இஸ் அன்ரிட்டர்ன் லா. இன்னைக்கு நான் ஆண்டவரோட உறவு நல்லா இருந்துச்சுன்னா என்னுடைய குடும்பத்தை கர்த்தர் நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ we have to know that அந்த பிசாசு சொல்ற அந்த மிஸ்இன்டர்பிரேஷன், அவன் மாற்றி சொன்னதை ஏவாள் என்ன செஞ்சிட்டாங்க, அதை பிடித்து கொண்டாங்க. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். பிசாசு சொல்ற பொய்யை நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. நம்பர் 1 லை, நீங்கள் சாகுவது இல்லை. ரெண்டாவது என்ன பொய் சொன்னா, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். என்ன வசனம்?
இந்த வசனம் இல்ல வசனம் என்ன பேர் நம்பர் எல்லாருக்கும் 5வது வசனம். நான் சொல்லி வசனம் எல்லாருக்கும் ஆதியாகமம் 3:5. 3:5 நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும். உங்கள் கண்கள் திறக்கப்படும். இரண்டாவது பொய், உங்க கண்கள் திறக்கப்படும். பாருங்க, இவ்வளவு நாள் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தவர்களுக்கு, ஆண்டவரை நம்பி கர்த்தரை சார்ந்து இருந்துக்காங்க பாத்தீங்களா, அவங்க தேவனுடைய மகிமை அவங்கள கவர் பண்ணிருச்சுங்க. they were covered with the glory of God. அவங்களுக்கு நிர்வாணம்னா என்னன்னு தெரியல. ஏன்? அந்த உறவு ரொம்ப க்ளோஸ். அதனால நிர்வாணத்தை பத்தி அவங்க கவலைப்படல. again it's when you come to husband wife or parents and children, just think about it. சின்ன பிள்ளைகள் நீங்க குளிப்பாட்டுறீங்க, பிள்ளைகள் வரும்போது உங்களை பார்த்து வெக்கப்படுறான்னு என்ன? சில பேர் பண்ணுவான், சிலருக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா தானே. ஏதுனால? அந்த உறவுனால. the relationship and the glory that is around them. அவ்வளவு நாள் தெரியாதது, பாவம் செஞ்ச உடனே ஆதாமே எங்கே இருக்கிறாய் அப்படின்னா, நான் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்றான். ஆண்டவர் கேட்கிறார், எதுக்குப்பா ஒளிஞ்சிருக்க? நான் நிர்வாணியா இருக்கிறேன். சொல்லிதான் தெரியுமா? எங்களுக்கு தெரியுமே. நீ ஆதியிலிருந்து அப்படித்தானே உருவாக்கப்பட்டிருக்கிற, ஆதியிலிருந்து தேவனோடு அப்படித்தானே இருக்கிற. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, யார் உனக்கு இதை அறிவித்தது? who told you? அப்ப உங்களுக்கு தெரியுதா? ஆமென். அவங்க கண்கள் திறக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? what does it mean? பிசாசு உங்களுக்கு சொல்லுவான், இது வரைக்கும் நீ பேரண்ட்டுக்கு கீழே அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நீ வாழ்ந்துட்டு இருந்த பாரு, அது ஒரு அடிமைத்தனம். அந்த 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 க்ளோஸ்னஸ் வேண்டாம். உனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. நீ நினைக்கிறதெல்லாம் செய்யலாம், நீ நினைக்கிறதெல்லாம் பார்க்கலாம், நீ நினைக்கிறதெல்லாம் பேசலாம். உங்க பாஸ்டருக்கோ நாங்க சொல்ற இங்க சர்ச்சில் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீ ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. உனக்கு என்ன தோணுதோ, உனக்கு எது உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ, கிராட்டிஃபை பண்ணுதோ அதை நீ செய்ய. அதான் உன்னுடைய ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். உன் கண்கள் திறக்கப்பட்டது. சில சொல்லுவோம், அப்பா இத்தனை வருஷம் எங்க அப்பா அம்மா என்னை போட்டு அடிமை மாதிரி வச்சுட்டாங்க, இப்பதான் காலேஜ் முடிச்சு வெளியே வந்தேன்னு தெரியுது உலகம் எப்படிப்பட்டதுன்னு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். now I have freedom, my eyes are open அப்படின்னு நினைச்சா அப்பதான் your freedom is gone. அப்பதான் என்னாச்சு? உங்க ஃப்ரீடமே போயிடுச்சு. இப்ப நீங்க எப்படி ஏமாத்திட்டா பாருங்க. பட் the reality என்னது? the devil is tricking us. பொய் சொல்றான். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் பெருமாள் இருக்கிற போல, அல்லது தேவன் கொடுத்த ஜெபிக்கிற உங்களை பாதுகாக்கிற பேரண்ட்ஸை விட உங்களுக்கு இருக்கிற ஃப்ரீடம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. வாலிபர்கள் விசேஷமா, you should know that your parents whom the God has given you, spiritual parents especially, ஆவிக்குரிய தகப்பன்மார், அவங்கள போல நீங்க ட்ரஸ்ட் பண்ண வேண்டியவங்க இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லை. ஹல்லேலூயா. ட்ரஸ்ட் them. அதே போல வசனம் சொல்லுது, அதோட நிப்பாட்டல. பேரண்ட்ஸ் டோன்ட் இரிட்டேட் யுவர் சில்ட்ரன். அதையும் சொல்லிடணும்ல. ஏன்னா தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ண, தேவையில்லாமல் அடிக்கிறது, துன்புறுத்துறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தின்படி நடத்தணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்களை சொல்லிக் கொடுக்கணும். teach them in the way they should go, and when they are old they won't leave it. hallelujah. அதை விட்டு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? விலக மாட்டாங்க. hallelujah. ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது தான் ஒரு பெரிய பாதுகாப்பு. ஒரு பெரிய பிசாசு ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டான், உங்கள் கண்கள் திறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். என்னமோ அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம்லேருந்து அவங்க பிளைண்டாக இருந்தது போல ஒரு பிக்சரை காமிச்சு அவங்கள பிரிமலை சொல்லிட்டான். அதனால தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிற குட் அண்ட் ஈவில் அதை அறிவதை விட அறியாமல் இருப்பது நல்லது. ரோமர்கள் நிருபம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, 16:19 வாசிங்க. சவுண்ட் ஆன்ல இருக்கா? மைக் ஆன்ல இருக்கா? உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும்
நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாரா? நீங்க நன்மைக்கு ஞானிகளா இருங்க. என்ன நன்மையோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஞானம் வேணும் இந்த நன்மையை குறித்து. தீமையை குறித்து பேதைகளுமா இருங்க. அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கு பி இன்னசென்ட் ஆஃப் ஈவில். தெரியாம இருக்கிற வரைக்கும் நல்லது. சில வேளை லாயர் ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, ஜேக்கப் உங்களுக்கு இந்த உலகமே தெரியாது, இது வேற. நீங்கள் சர்ச்சிலே வளர்ந்து சர்ச்சில் இருக்கிறவங்க, இந்த உலகமே வேற, இதை பற்றி உங்களுக்கு தெரியாது. நான் சொல்லுவேன், தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ஹல்லேலூயா. பி இன்னசென்ட் ஆஃப் ஈவில். தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. சில சொல்லுவாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் பிரதர், நியூஸ் பார்த்தா எல்லாம் தெரியும், எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நல்லதான் பிரதர். பிசாசை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும் பிரதர், அவங்கள்ட்ட உங்களுக்கு சின்ன டேஸ்ட்டு தான் காமிக்க விரும்புவான். இதை ஒரு லைட்டாக டேஸ்ட் பண்ணால் போதும். இந்த இச்சையை ஒரு சின்ன டேஸ்ட் பண்ணிடு, இந்த சிகரெட்டை ஒரு சின்ன டேஸ்ட் பண்ணிடு, அந்த பாட்டிலை லைட்டாக டச் பண்ணி பார்த்துரு, தொற்று போதும்னுவான். ஆனால் அவனுக்கு தெரியும் இவங்க தொட்டாங்கன்னா வாழ்நாளெல்லாம் அடிமையாயிருவாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் அவனுடைய பொய்யை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது. ஸோ மூணாவது என்ன பொய் சொல்றான்? நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள், தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அப்ப மூன்றாவது பயங்கரமான பொய், இன்னொரு பொய் சொல்றான். என்னவா? நீங்கள் எப்படி இருப்பீங்க? நன்மை தீமை அறிந்து, வசனம் சொல்லுது அதை அறியாமல் இருப்பது நல்லது. அப்ப எப்படி வசனத்தை கான்ட்ரடிக்ட் பண்ணி பேசுறான் பாத்தீங்களா? இப்போ இந்த வசனம் தெரியாதவங்க தான் இந்த ட்ராப்ல விழுறது. வசனம் தெரிஞ்சா என்ன பண்ணிடுவாங்க? இயேசுவை போல பிசாசுக்கு ஒரு கான்ட்ரடிக்டரி அடி. ஆமென். இந்த அப்பங்களை இந்த கல்லுகளை அப்பங்களா மாற்றணும். அவர் சொல்லுவார், மனுஷகுமாரன் வார்த்தைனாலும் அப்பத்தினாலும் என்ன செய்யறது இல்லை, பிழைக்கிறது இல்லை. அப்போ இந்த வசனம் தெரியலன்னா பிசாசு என்ன பண்ணியிருப்பான்? கவுத்திருப்பான். சொல்ற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆல்வேஸ் வித் த வேர்ட். வாலிபன் தன் வழியை எதனால்? கர்த்தருடைய வார்த்தையை வைப்பதனாலே. So when the word is in our heart, we can resist the devil, we can resist the sin. Hallelujah. அப்போ இங்க பாருங்க, அவன் சொல்றான், you will be like devil, you will be like God. You will be like God. நான் எப்போவா? நன்மை தீமை அறிந்து. ஆனால் கர்த்தருடைய வசனத்தின்படி பெரும்பாலும் நீங்க தீமையை அறியாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அதை ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டா அது வாழ்நாள்லாம் அதுக்கு அடிமையாக்கணும்னு பிசாசு எப்படியாவது முயற்சி பண்ணிட்டே இருப்பான். அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களை நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு. அப்படின்னா நெருங்கி நிற்கிற பாவம்னா எதுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு டேஸ்ட் பண்ண இடம் கொடுத்துட்டீங்களோ அது பேர் தான் நெருங்கி நிற்கிற பாவம். அதை என்ன செய்யணுமா? உதறி தள்ளிவிட்டு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ விசுவாசத்தை உங்களுக்கு துவக்கிற ஒருத்தர் இருக்கிறாரா, முடிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் மேலே நீங்கள் கண்ணு வச்சா போதும். ஹல்லேலூயா. இதனால நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி பிசாசினுடைய எல்லா சோதனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த மூணாவது பொய்யிலிருந்தும் நம்ம விடுதலை ஆக வேண்டும். ஆமென். ஸோ அவனுடைய ஆசை என்னன்னா, டு கிவ் யூ த டேஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட், அந்த நாலேஜ் ஆஃப் த வேர்ல்ட். இந்த உலகத்தினுடைய அந்த நாலேஜை கொஞ்சம் கொடுத்துட்டு பாவத்தில் நம்மளை நடத்திடுவான். நிறைய வசனத்துக்கு நேரம் இல்லை, பெரும்பாலும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. இந்த பாவத்திற்கு இச்சைக்கு இடம் கொடுத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, த ரியாலிட்டி, அவன் சொல்கிற ரியாலிட்டி, நீங்கள் என்ன செய்வீங்க? தேவனை போல் ஆவீர்கள். அது போய். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, யூ வில் லூஸ் யுவர் ஃப்ரீடம். முதல்ல உங்களுக்கு என்ன போயிடும்? உங்கள் விடுதலை போயிடும். உங்கள் ஃப்ரீடம், ஸ்பிரிட்டில் ஃப்ரீடமே இருக்காது. வெளியே நல்லா இருப்போம், ஆனால் உள்ள நமக்கு என்ன இருக்காது தெரியும். There is no freedom in my spirit, in my conscience. அந்த ஃப்ரீடம் எடுத்துருவான். lose your freedom. You will lose relationships. நிறைய உறவுகளில் பிரச்சனை வரும், relationship problem. You will lose your authority. உங்களுக்கு இருந்த ஆவிக்குரிய அதிகாரம் இல்லாமல் போயிடும். You lose your honor. நமக்கு இருக்கிற கனம் குறைஞ்சிட்டே வரும். தெரியும் நமக்கே, அத்தாரிட்டி போகிற மாதிரி இருக்கு, ஆனர் போகிற மாதிரி இருக்கு, ப்ரிவிலேஜ்லாம் கம்மியாகுது அப்படின்னாலே தெரிஞ்சுக்கணும்,
பிசாசு எங்கேயோ நம்ம இடம் கொடுத்துட்டோம். ஆனால் ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். எல்லா நேரங்களிலும் வந்தடையத்தக்க கண்மலை ஒருத்தர் இருக்கிறார். எப்பொழுதும் உங்களை குனிந்து தூக்கி பெரியவனாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. So being in God's instruction is the best place of freedom. Hallelujah. ஆண்டவர் கொடுக்கிற சொல்லுகிற வழிகளில் நடப்பதே நமக்கு விடுதலையின் வழிகளாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையா உங்களோட பேச உங்களை நான் ஆயத்தப்படுத்தினா நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய வழிகள் நடக்கிற ஏசாயா 2:3 திரும்ப வாசிடலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஹல்லேலூயா. ஏன் போதிக்கிறாரு? அவங்க விளக்கரையும் கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை அவர் வச்சிருக்கிறாரு. அவருடைய சுதந்திரவாளிகளா இருக்கிறீங்க. நீங்க யார்? அவருடைய சுதந்திரவாளிகள். வெளியேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி he calls you his friend. உங்களை நண்பன் அழைக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 1:4 he calls me chosen. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று அழைக்கிறார். எபேசியர் 2:10 அவராலே நான் உருவாக்கப்பட்ட விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டவன். I am the masterpiece of God. 1 கொரிந்தியர் 6:19 he calls me my body, calls my body the temple of the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக என்னை அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 அவர் he calls me his messenger to the world. இந்த உலகத்திற்கு அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற பிரதிநிதியாய் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நானும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என் மேல அவருடைய அழைப்பு இருக்கிறது. ரோமர் 5:8 அவருடைய பிரதான அன்பை என் மேல ஊற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. 5:5 ஆவியானவராலே அவருடைய அன்பு என் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. யோவான் 8:36 அவராலே நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் வாசிக்கிற ஜோமன் எல்லாம் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இந்த பிசாசுடைய கட்டிலிருந்தும் அவனுடைய கண்ணியிலிருந்தும் விடுதலையாக்கும்படி குமாரன் உங்களுக்காக எனக்காக வெளிப்பட்டாரா இல்லையா? ஹல்லேலூயா. வெளிப்பட்டது மாத்திரமல்ல, அப்படி அகப்பட்ட நம்மை அவர் கையை பிடித்து வலது பார்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. 1 minute Puma, shall we all stand in the presence of God? Hallelujah. என்னை உருவாக்கினீ உந்தன் வார்த்தையா, உயிர்ப்பித்ததும் உங்க வார்த்தையா. என்னை உருவாக்கினீ உந்தன் வார்த்தையா, என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையா. என்னை தாங்கினீர் ஏந்தினீர் உம்
ஆற்றினீர், என்னை ஆற்றினீர், தேற்றினீர் உம் வார்த்தையா. என்னை தாங்கினீர், என்னை சுமந்தி உம் வார்த்தையா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. இயேசுவே, அவருடைய வசனத்துல, அவருடைய வார்த்தையில பெரிய விடுதலை வச்சிருக்காருங்க. ஆமென். நீங்கள் விடுதலையா இருக்கணும்ன்றதா ஆண்டவருடைய சித்தம். விடுதலையோடு நடக்கணும்ன்றதா தேவனுடைய சித்தம். ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க. தேவனோடு வலது பார்சத்துல இருந்து ஆளுகை செய்யும்படி உங்களை உண்டாக்கி இருக்கிறார். அந்த ஆளுகைய ஒரு நாளும் பிசாசு கையில கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு கனத்தோட உங்களை நடத்தணும்னு ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அந்த கனத்தை ஒரு நாள் லூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு இடம் கொடுத்தா போதும், ஒரு சின்ன இச்சை, ஒரு சின்ன ஆசை, கடைசியில பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மேல இருக்கிற அதிகாரமும் கனத்தையும் பிரிவிலேஜஸ், ஃப்ரீடம் எல்லாத்தையும் எடுக்க பார்ப்பான். நீங்க சொல்லுங்க, நோ, I have authority in Christ Jesus. Hallelujah. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுமா, இயேசு கிறிஸ்துவினாலே சகலத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசிகளின் அதிகாரமானவைகள் என்னவென்றால், பிசாசுகளை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா. நவமான பாஷைகளை பேசுவீர்கள். சாவுக்கு ஏதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. விசுவாசிக்கிறவங்க கைகளை வைத்து, ஆமாண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விடுதலையாய் நடக்கும்படி எங்களை தெரிந்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி எங்களுக்குள் இருக்கிறபடினாலே பிசாசுடைய கிரியைகள் எங்கள் குடும்பங்களை வேலை செய்ய முடியாது. இச்சைகள் வேலை செய்ய முடியாது. பலவீனங்கள் வேலை செய்ய முடியாது. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அதை ஒரு நாள் பிசாசு குடும்பத்திலிருந்து எடுக்க முடியாது. சொல்லுங்க, எடுக்க முடியாது. நீங்க சந்தோஷத்தை எடுக்க முடியாது. நீங்க சமாதானத்தை எடுக்க முடியாது. நீங்க சுகத்தை தொட முடியாது. நான் கர்த்தருடைய வலது பார்சத்துல இருந்து தேவனுடைய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசாசே, உன் கையை எடு. பிசாசே, உன் கையை எடு. தீபாலாதரா ஷதலரபா தியந்தரபல கரபா ரேயாதரா ஷதலரா. சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் கொடுத்த அதிகாரத்தை நாங்க இழக்க விரும்பல. என்னோட சொல்லுங்க சேர்ந்து, ஆமென். ஆண்டவரே, நீர் கொடுத்த அதிகாரத்தை நாங்க இழக்க விரும்பல. நீர் கொடுத்த கனத்தை ஆண்டவரே நாங்கள் ஒரு நாள் லூஸ் பண்ண மாட்டோம். பிசாசின் தலையை நசுக்கும்படி கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த விடுதலைக்குள் நடக்கும்படி கர்த்தர் உங்களை விரும்புகிறார். இந்த விடுதலையில் எப்பொழுதும் நீங்கள் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. விடுதலை ஆக்குகிற தேவன் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். இன்னைக்கு விடுதலையோடு தான் நீங்க இங்கிருந்து போகணும். நீங்க விடுதலை எல்லாம் ஒருத்தர் இங்க இருந்து போக கூடாது. ஹல்லேலூயா. திரும்ப அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ற, ஆமென், ஆவியில நீங்க அதிகாரத்தை பெற்றுக்கொண்டோன்னு நீங்க you have to know in the spirit, I have received the authority, I have received the relationship. நீங்க இதை ஜெபிக்கும் பொழுதே சில ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் உறவுகளை உங்களுக்குள்ள கொண்டு வரதே ஆமென் நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இல்லாத ஆமென் பிசாசினாலே அறுக்கப்பட்ட சில உறவுகளை கர்த்தர் கொண்டு வரார். Maybe it is between the husband and wife, or maybe it is between the parents and the children, maybe it is between two friends. Hallelujah. ஏதோ ஒரு காரணத்தினாலே வந்த அந்த உறவின் முறிவை ஆமென் பிசாசு சில பொய்களை சொல்லி ஆமென் உங்களை சமாதானத்தை கெடுத்தான்ல. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சமாதானங்களை நிரப்பட்டும். கேளுங்க, உம்முடைய சமாதானங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. Thank you Jesus. ஆண்டவரே, இந்த உறவுக்குள்ள ஜீவன் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே.
பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. ஓ, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. சொல்லுங்க. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தினாலே ஆமென் உங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. உங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுக்கு ஜீவனை போதித்து ஜீவனுடைய வழியிலே நடத்தும்படி கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நடக்க வேண்டிய வழியிலே நடக்க உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிசாசின் அதிகாரங்கள், பாவத்தினுடைய கூறுகள், சாப கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள் ஒன்றும் இவர்கள் மேல் செயல்பட முடியாது என்று அறிக்கை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரத்தோடு எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.